என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, மக்களால் நான், மக்களுக்காகவே நான். வாஸ் ஓகே டீ சொல்கிறது. நான் 4 டீண்ணா. என்னடா எலெக்ஷன் வருது, என்ன பண்ண போகிறீங்க? யாராவது ஓட்டு போட போகிறீங்க? பா, என் அப்பா எந்த கட்சியும் நான் அந்த கட்சி தான் ஓட்டு போடுவேன். காசு எவன் தரானா அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு ஓட்டு. நான் எவன் நல்லது செய்கிறானோ அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன். நல்லதா? யாரும் அப்படி செய்கிறாங்க? எனக்கு தெரிலப்பா. சூப்பர் மச்சான். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நம்மளோட பேசிட்டு இருந்தா நம்ம நாட்டை ஆள்றவங்களுக்கு கடைசி நம்ம அடிமையாக தான் இருக்கணும். கரெக்டு மச்சான். அதுக்கு என்ன மச்சான் பண்ண முடியும்? எல்லாத்தையும் தட்டி கேட்கணும் மச்சான். நல்லா யோசிச்சுப்பாரு. அவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிற ஃபஸ்ட்டு வருஷம் தான் எல்லாம் திட்டத்தையும் கொண்டு வருவாங்க. ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த வேலையை. அடுத்த 3 வருஷம் யாரையுமே கண்டுக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு அவங்க வர ஃபஸ்ட்டு வருஷம் ஒரு பிரிட்ஜ் கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த பிரிட்ஜை அடுத்த 3 வருஷம் கட்டவும் மாட்டாங்க, என்ன கூட கண்டுக்க மாட்டாங்க. புரியுதா? கடைசி வருஷத்தில் அந்த பிரிட்ஜை கட்டிட்டு நாங்கள் தான் திறந்தோம், எங்கள் ஆட்சியில் தான் திறந்தோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நல்லா ரோடை தோண்டுவாங்க, அது மேலே புது ரோடு போடுவாங்க. இப்படி தான் எல்லாம் போயிட்டுருக்கு. இதை இப்போ தான் நம்ம மக்களை எல்லாம் ஏமாந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாறணும்னா நம்ம தான் எல்லாத்தையும் தட்டி கேட்கணும். நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் மாறணும்னா நம்ம தான் அரசியல் நிற்கணும். இதெல்லாம் நம்மளால் முடியுமா? ஏன் முடியுமே. கவுண்டமணி படத்தில் 49 பார்க்கல? அதில் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வேட்புமனு தாக்கல் பண்ணல? நம்மளாலேயும் எல்லாம் முடியும்டா. அது பேர் தானே மச்சான் சுயேட்சை. சுயேட்சைன்றதை யாரும் கண்டுக்கிறது இல்லை. யார் கண்டுக்கிறாங்க முதல்ல? சுயேட்சையா? அப்படின்னா? கரெக்டு தான் மச்சான். நம்மள யாருக்கும் சுயேட்சைன்றது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது வெறும் 2-3 கட்சிக்கு மட்டும்தான். ஏன்னா அவங்க தான் லீடில் இருக்காங்க. சுயேட்சைனா யாருன்னு தெரியுமா? ஒரு தொழிலும் ஒரு படிச்சு வைக்கிற மாதிரி அவன் தான் சுயேட்சை. தன்னோட தொழில்னு தான் ஜெயிச்சு தன்னுடைய மக்களுக்காக ஏதாவது பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒவ்வொருத்தனும் சுயேட்சையாக நிற்கிறான். ஆனால் நம்ம அதெல்லாம் யாரையும் கண்டுக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா இவங்க மட்டும்தான் ஆள்றாங்க, இவங்க மட்டும்தான் எல்லாம் பண்ணுறாங்க. நான் வந்தா நீ வந்தா நான், இப்படி தான் எல்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் என்ன தெரியுமா? மாறும் ஜல்லிக்கட்டு. அதுக்கு இப்போ நடத்துகிற மாதிரி ஒரு போராட்டம். நாம் இதெல்லாம் எதிர்த்து பண்ணோம்னா தான் நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் இங்கே எல்லாருமே பயப்படுவாங்க, எல்லாமே மாறும். அது வரைக்கும் இங்கே எதுவும் மாறாது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம போகிற ஒரு ரோட்டம் அடுத்த 5 வருஷம் நம்மளுடைய மக்கள் ஆட்சியாக இருக்கணும், அவங்க ஆட்சியாக இருக்கக்கூடாது. சிந்திச்சு ஓட்டு போடுவோம், ஜெயிப்போம். இனிமேல் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. நம்மளுடைய ஓட்டு நம்மளுடைய உரிமை. நம்ம யாரை குறை சொல்லியும் தப்பு இல்லை. ஏப்ரல் 18 ஓட்டு போட மறக்காதீங்க. கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. என் ஓட்டு என் உரிமை.